வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த குர்ஆன் இருக்குகிறதே அது உள்ளத்துக்கு நிவாரணி என்கிறான். உள்ளத்துக்கு நிவாரணி. நம்மெல்லாம் சொத்துக்கள் இருக்குகிறது, மன நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். கஷ்டங்கள் கவலைகள் இருக்குகிறது, உள்ளம் நிம்மதி அடைகிறது இல்லை. எவ்வளோ வருஷத்தை கலந்துட்டோம், நிம்மதி இல்லைன்னு சொல்றோமே. ஒரு நாளைக்கு குர்ஆனை திறந்து பார்த்திருக்கமா? ஒரு குர்ஆனை திறந்து அதை ஓதி பார்த்திருக்கமா? அது உள்ளத்துக்கு நிவாரணி தோழர்களே, உள்ளத்துக்கு நிவாரணி. அதை ஓத ஓத நம்முடைய உள்ளம் ரிலாக்ஸ் ஆயிட்டே போகும். அப்படி ஒரு ரசனையை அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். ஒரு மகாபெரிய ஒரு அற்புதம் அந்த குர்ஆன். அதை ஓத ஓத நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கஷ்டங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி விடும். எல்லாம் நீங்கி ஒரு ரிலாக்ஸுக்கு வரும் குர்ஆனை ஓதினா. அதை ஓதி பாருங்க. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த குர்ஆனை ஓத பழகுங்க. நம்முடைய குர்ஆனை ஓதுவதிலும் அதனை வளர்ப்பதிலும் 3 பிரிவினர்களாக நாங்கள் இருக்குகிறோம். ஒருவர் குர்ஆனை ஓதுவதும் இல்லை, அதை பற்றி சிந்தனையும் இல்லை, தனது பிள்ளையை கூட அதன் பக்கம் இழுப்பதும் கிடையாது. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், குர்ஆனை அவர்கள் தேர்ச்சி மிக்கவர்களாக ஓதுவார்கள், ஆனால் தனது பிள்ளையினுடைய விடயத்தில் அவர்கள் வீண் விரயம் செய்திருப்பார்கள். பிள்ளைகளை ஒழுங்காக ஓத வைத்து இருக்கிறார்களா என்பதால் பார்த்தால் அவர்களிடத்தில் கேள்விக்குறி நிகழும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குகிறது, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது, ஆனால் என்னுடைய பிள்ளையை நான் குர்ஆன் உள்ள சூழலில் வளர்த்து, எனது பிள்ளையை குர்ஆனோடு வளர்த்து அவனை சரளமாக குர்ஆன் ஓத பழக்கி அவர்களிடத்தில் ஓத தெரிய ஓத பழகுவக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்குகிறார்கள். தனது பிள்ளையை குர்ஆனை சரளமாக ஓத வைத்து அவர்களிடத்தில் ஓதக்கூடிய எத்தனையோ பேர பெற்றோர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும். அவர்களுடைய குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய அந்த மனோபாக்கியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன். குர்ஆனை திறந்து அதனுடைய தர்ஜுமாவை வாசித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்குகிறோம்? தர்ஜுமாவை விரித்து எத்தனை சொல்லுகிறது இந்த குர்ஆன். இதில் அற்புதம் என்று சொல்லுகிறார்களே, இது எத்தனையோ கண்டுபிடிப்புகளை இந்த குர்ஆனில் இருந்து கண்டுபிடிக்கிறார்களே, என்ன இருக்குகிறது என்று ஒரு நாளாவது அந்த தர்ஜுமாவை திறந்து வாசித்திருக்கிறோமா? அதில் என்ன இருக்கிறது என்பதை விளங்குவதற்காக அந்த அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறானே என்ன என்பதை பார்ப்பதற்கு இந்த குர்ஆனை விரித்து ஒரு நாள் அதை வாசித்திருக்கிறோமா? எத்தனை வயதை கடந்திருக்கிறோம்? 50 வயது, 40 வயது, 20 வயது என்று கடந்திருக்கிறோமே. ஒரு சிந்தனை வரவில்லையே தோழர்களே. நம்ம அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவன் என்று சொல்லுகிறான். உண்மையில் பார்க்க போனால் எமக்கு அல்லாஹ் என்ன குறை வைத்திருக்கிறான்? எமது உறுப்புகளில் குறை வைத்திருக்கிறானா? உணவுகளில் குறை வைத்திருக்கிறானா? எதுவும் இல்லாமல் அவன் நம்மளுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை எமக்கு ஒரு நாள், ஒரு மணித்தியாலம், ஒரு செகண்ட் அதை விரித்து வாசிக்க, அதை விளங்க கற்றுக்கொள்வதற்கு எம்மால் இயலாமல் விடுகிறது என்றால் நம்மளை போற ஒரு துர்ப்பாக்கியக்காரர்கள் எவரும் இல்லை.